இப்போலாம் கரண்ட் கட் ஆச்சுன்னா உடனே ஈபி கால் பறக்கும். ஏன்? காற்று வரல, நம்ம வந்த காற்றை ஸ்டாப் பண்ணிட்டோம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு ஏற்ற ஒர்க்கான கிடையாது, ஒர்க்குக்கு ஏற்ற ஃபுட்டுக்கு ஏற்ற ஒர்க்கோ கிடையாது. அப்போ ஏன் அப்படி சாப்பிட்றோம் அப்படின்னா, மைண்டு 1:30 மணி ஆச்சுன்னா வயிற்றில் பசிக்காது. பத்ரிஜி என்ன பண்ணாரு, பார்த்தாரு இந்த மைண்டை சரி பண்ணணும் தான் என்ன பண்ணாரு, இன்னைக்கு தியானத்தை உட்கார வச்சார். அது மட்டும் இல்லை மாஸ்டர்ஸ், நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் உட்காந்து சினிமா பார்ப்போம், ஆனால் 2 மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ண முடியல. ஏன் சார்? இப்போ கொஞ்சம் மணி நேரம் இருக்கோம், மொபைலுக்கு அடிக்ஷன் ஆகும். யூனிவர்ஸ் பியூட்டிஃபுல்ங்க. எதுவுமே நம்ம என்ன பண்ணுறோம், கம்ஃபர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஃபோன் இருந்தால் நல்லா இருக்கும்னு இருந்தது. அப்புறம் இப்போ ஃபோன் இல்லைன்னா இருக்க முடியாத ஸ்டேஜ். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன, ஃபோன் அடிக்ஷனுக்கு அப்புறம் ஃபோன் இல்லாமல் வாழ்ந்து காட்டணும். இன்றைக்கி ஒன்று நான் கோயிலுக்கு போயிருந்தேன், நானும் எங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தேன். போனோடனே அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சோன்னு என்ன பண்ணாங்க, திடீர்னு ஹோட்டல் போகலாமே அப்படின்னா, சும்மா இருக்கலாம்ல, சரி ஹோட்டல் போகணும். ஹோட்டல் போனால் என்ன பண்ணியிருக்கோம், அழகாக மைல்டான ஃபுட்டாக நாங்கள் சாப்பிட்ருக்கோம். நாங்கள் என்ன ஹோட்டல் போனால் நம்ம என்ன பண்ணுவோம், டெம்ட் ஆகி ஆர்டர் பண்ணுற ஐட்டம் எப்படி இருக்கும், வேறு மாதிரி இருக்குமா? அப்போ என்ன ஆகும், வேறு மாதிரி எஃபெக்ட் வருமா? எதுக்கு? அப்போ என்ன அர்த்தம், எங்கே நிறுத்தணும். இதே கொஞ்சம் நம்ம மெடிடேட் பண்ணோன்னா எனர்ஜியாக இருக்கும். ஓரளவுக்கு என்ன பண்ணுறோன்னு கிளாரிட்டி வரும், என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு கிளாரிட்டி வரும், எதை அவாய்ட் பண்ணணும்னு தெரியும், எதை எங்கே நிறுத்தணும்னு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சாலே அவங்கெல்லாம் என்னென்னா மாஸ்டர்ஸ். மை டியர் மாஸ்டர்ஸ், பிதாமக பிரம்மரிஷி பத்ரிஜிக்கு வணக்கம். மாஸ்டர்ஸ், ஆக்சுவலி இன்னைக்கு டாப்பிக்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசௌகரியம், டிஸ்கம்ஃபர்ட், நல்லதா கெட்டதா. நல்ல ஏசியில் இருக்க வச்சு பாருங்கள், என்னால் ஏசியிலாம் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அப்போ என்ன வரும், அப்படி இப்போலாம் கரண்ட் கட் ஆச்சுன்னா உடனே ஈபி கால் பறக்கும். ஏன்? காற்று வரல, நம்ம வந்த காற்றை ஸ்டாப் பண்ணிட்டோம். 100 வருஷம் மரத்தை வெட்டிடுறோம், ஆனால் 30 வருஷம் பில்டிங்கை இடிச்சிடுறோம். ஒரே வருஷத்தில் என்ன பண்ணுறோம், பில்டிங்கை ரைஸ் பண்ணிடுறோம். அப்போ காற்று எதையுமே நேச்சர் காரணமே கிடையாது, எல்லாத்துக்கும் நம்ம தான் கிரியேஷனு. எல்லா டிஸ்கம்ஃபர்ட்டுக்கும் யார் காரணம், நாம் தான். இன்னைக்கு வெயில் சுளீர எரியுதுன்றாங்க. சூரியன் என்றைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்காரு, அவரை திடீர்னு அப்படியே ஃபயர் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டார். அவர் ஃபயரை எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, வெயில் காயுது, வடாம் போட்டால் வெயில் காயணும், துணியை உணர்த்தினா வெயில் காயணும். மற்ற நேரத்தில் நான் வண்டி எடுத்துன்னு போனால் மாத்திரம் வெயில் லைட்டாக இருக்கணும், இல்லை நம்மளுக்கு அப்படி தானே? அப்போ அகைன் டிஸ்கம்ஃபர்ட் யாருக்கு, எங்கே, இங்கே சார். எல்லாத்துக்கும் ஃபிக்ஸேஷன் இங்கே தான். அதனால தான் திருப்பி 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 நம்மளுக்கு பாடமே எதில், மைண்டுக்கு தான். நம்ம லைஃபே டோட்டலாக எதுக்கு பார்த்தீங்கன்னா, எதை சுற்றினா பாடி கூட கிடையாது, பாடி ரெண்டாவது தான். சாப்பிட்ற ஃபுட்டு பாருங்களேன், இன்றைக்கி எப்படி ஃபுட்டு சாப்பிட்றோம், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் இல்லையா சாப்பிட்றோம். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு ஏற்ற ஒர்க்கான கிடையாது, ஒர்க்குக்கு ஏற்ற ஃபுட்டுக்கு ஏற்ற ஒர்க்கோ கிடையாது. அப்போ ஏன் அப்படி சாப்பிட்றோம் அப்படின்னா, மைண்டு 1:30 மணி ஆச்சுன்னா வயிற்றில் பசிக்காது, மணி வயிற்றில் அடிக்கிறது இல்லை, எது மைண்டில். லஞ்ச் டைம் வந்துச்சு சாப்பிட்டுணும், பசி எடுக்குதானே ஒரு நிமிஷம் வயிறு செக் பண்ணுவா கிடையாது. அதனால தான் பத்ரிஜி என்ன பண்ணார், பார்த்தாரு இந்த மைண்டை சரி பண்ணணும் தான் என்ன பண்ணார், இன்னைக்கு தியானத்தை உட்கார வச்சார். அது மட்டும் இல்லை மாஸ்டர்ஸ், நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் முன்னுக்கு போனோம் அப்படின்னா, வாழ்க்கையிலையோ ஆன்மீகத்திலையோ மெட்டீரியலோ எதில் வேணாலும் இருக்கட்டும், முன்னுக்கு போனோம்னா தேவையில்லாததை பண்ணாமல் இருந்தாலே பெரிய லெவலுக்கு போயிடலாம். நம்ம லைஃப்பில் சேஞ்சஸ் வரணும் அப்படின்னா என்ன வேணும், தேவையில்லாதது ஃபஸ்ட்டு. ஒன்றும் இல்லை, வீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு செடி வளர்க்குறீங்க, தேவையில்லாத இந்த புல் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணி பாருங்களேன், செடி க்ரோத்தே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிடும். நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணுறீங்க பாருங்கள், அதில் இன்னும் ஸ்பீடு. இதே நீங்கள் என்ன தான் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் போட்டால் கூட வீட்ஸை ரிமூவ் பண்ணாமல், இது எப்படின்னா அந்த ஷேவ் பண்ணுற மாதிரி தான். ஷேவ் பண்ணிட்டால் என்ன ஆகும், ஃபேஸ் பிரைட் ஆகிடும் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் பவுடர் போட்டு அதை விட்டு அது நிறைய தாடியோட வச்சு இந்த பவுடர் என்ன போட்டாலும் அது தெரியுமா, தெரியாது. ஸோ அப்போ என்ன மெசேஜ் அப்படின்னா, தேவையில்லாததை ரிமூவ் பண்ணாலே 50% சக்ஸஸ். அதுக்கு மேலே நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ் 50 போட்டாலே எப்படி இருக்கும், 100% வரும். அதை விட்டுட்டு
தேவையில்லாததை பண்ணிவிட்டு நீங்கள் 100% எஃபர்ட் போட்டாலும், இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. என்னென்னா, எதுக்கு எதை பண்ணணுன்ட்டு. ஒரு எலி செத்து போச்சான், நாற்றம் வந்தது. அப்போ என்ன பண்ண, ஸ்ப்ரே அடிப்பாங்க. அப்போ என்ன ஆகும், ஸ்ப்ரேயோட எஃபெக்ட் குறைஞ்சி திருப்பி எலியோட நாற்றம் வரும், திருப்பி ஸ்ப்ரே அடிப்பாங்க. அப்போ எவ்வளோ நாள் அடிச்சுட்டு இருப்பீங்க? அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்? தேவையில்லாத எலியை தூக்கி போடு. இது எதுக்கு நான் இங்கே சொல்ல வந்தேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம தேவையில்லாத வேலை தான் பல பண்ணிட்டு இருக்கோம். நினச்சி பாருங்க, இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு யூடியூப்ல தேவையில்லாத ஒரு லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்களேன், அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்மளா இதை பார்க்குறோன்னு ஆகிடும். நம்மளுக்கு தெரியாதெல்லாம் அதுவும் வேற யார் முன்னாடியே அது வந்துடுச்சுன்னா ஆகும், அவ்வளோதான் இல்லையா? அப்படி இருக்கு. அப்போ தேவையில்லாததை அவாய்ட் பண்ண தெரியறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ தேவையில்லாத அவாய்ட் பண்ண தெரியணும்னா, சும்மா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்றதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது நீங்கள் பாருங்களேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கவங்களாம் சும்மா கூட இருப்பாங்க, தேவையில்லாத பண்ண மாட்டாங்க. சும்மா இருன்னு ஏன் சொன்னார்னா, நம்ம சும்மா இருந்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற ஒர்க்கு எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் சும்மா இருக்கீங்களா, உட்காந்துருக்கும்போது தியானம் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா எனர்ஜியாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் எந்த ஒர்க்கை பண்ணாலும் எஃபெக்டிவாக இருக்கும். அதை விட்டுட்டு இந்த 3 hours தேவையில்லாதையோ பேசிட்டு எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு இதே எஃபெக்டோட போகிறீங்க, என்ன பண்ணுவீங்க? டயர்டாக போவீங்க. டயர்டாக போனோன்னு என்ன ஆகும்? வீட்டில் ஏதாவது சொன்னால், பா இதுக்கு தான் அங்கே தியான சென்டர்லேயே இருந்திருக்கலாம், இங்கே நான் மாட்டின்ட்டேன். எங்கே சாப்பாடு கிடைக்குதோ அந்த இடத்துல என்ன சொல்லுவோம்? அவங்க உடனே அடுத்த டைரக்ட் விடுவாங்க. அப்போ சாப்பாடு அங்கேயே போய் இங்கே இருக்க முடியுமா? அப்போது இப்போ தப்பு அவங்க பேர்லையா? இங்கே தேவையில்லாததை பண்ணி தேவையில்லாமல் எனர்ஜியை லூஸ் பண்ணி, அப்போ வாழ்க்கையில் முக்கியமான பாடம் என்னென்னா, தேவையில்லாததை பண்ணாமல் இருந்தாலே 50% சக்ஸஸ். அதுக்கு தான் பத்திரிக்கை என்ன பண்ணார், 3 மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணி ஏன் சொன்னார்னா, இன்றைக்கி 3 மணி நேரம் எல்லாருக்கும் இருக்குது டைம். எல்லோரும் ஆவரேஜாக யூடியூப்போ வாட்ஸ்அப்போ டைம் பார்க்குறோம்ல, அது டைம் பாருங்களேன். இந்த டைம் தான் இல்லை, ஈவன் என்னையும் சேர்த்து தான். 2:30 மணிக்கு பார்ப்போம், 3:30 மணிக்கு பார்ப்போம், 4:30 மணிக்கு பார்ப்போம். எந்த டைமாவது ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறோமா? எப்போ பார்ப்போன்னே தெரியாது இல்லையா? அப்போ பத்திரிக்கை என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பண்ணு, 2 மணி நேரம் பண்ணு, 3 மணி நேரம் பண்ணு. எதுக்கு? தேவையில்லாத அவாய்ட் பண்ணுறதுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, 3 மணி நேரம் உட்காந்து சினிமா பார்ப்போம், ஆனால் 2 மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ண முடியல. ஏன் சார்? அப்போ மைண்டு எந்த அளவு அக்செப்ட் பண்ணல. இதுன்னு கெட்டதா? இதே மொபைல் பார்க்குறோம், மொபைலில் பார்த்து சிரிக்கிறோமா அப்படின்னா சிரிப்பே வரல. சிரிப்பே வராமல் 1/2 மணி நேரம் பார்த்துருக்கோம், சிரிக்கவும் இல்லை, நாலேஜும் வரல. ஆனால் கடைசியில் எதுக்கு பார்த்தோன்னு தெரில, டயர்டாக அப்படி தூங்கிடுறோம். கரெக்டா சார்? நீங்கள் நல்லா பாருங்கள், மொபைல் பார்க்குறவங்க எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, ஆனால் 45 minutes 1 hour போயிடுது. அட்லீஸ்ட் சரி, அதுக்கு நம்ம வேஸ்டேஜ் பண்ண முடியாதுன்னா வேஸ்டேஜ் பண்ண தான் பண்ணுவோம், பண்ணாமலாம் இருக்க மாட்டோம் நம்ம. அப்போ அந்த வேஸ்டேஜை குறைக்கிறது என்ன வேணும்? அட்லீஸ்ட் ஒரு 20 minutes. அப்போது கண்ணை மூடி இருக்கிறது என்ன பண்ணுறோம், நம்ம தேவையில்லாததை அவாய்ட் பண்ணுறோம். தியானம்ன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? கண்ணை மூடி இருக்கிறது எதுக்குன்னா தேவையில்லாததை அவாய்ட் பண்ணுறோம். முக்தி அடையிறது, ஞானம் அடையிறது எல்லாத்துக்கும் கடைசி அது அந்த பார்ட்லாம் விட்டுருவோம். ஃபஸ்ட்டு கண்ணை மூடினா என்னது? தேவையில்லாத பார்க்காம இருக்கும், ஃபஸ்ட்டு ஸ்டெப். 2வது ஸ்டெப்பு எனர்ஜியை சேவ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பண்ணுற வேலை ஓரளவுக்கு யோசிச்சு பண்ணும். நீங்கள் பேசிகிட்டே இருந்து பண்ணுங்களேன், என்ன பண்ணுறோன்றது மறந்து போயிடும். ஏதோ சொல்ல வந்தேன், பேசும்போது என்ன ஆகுது, மறக்குது. அந்த அளவு பேசுகிறோம், பேசும்போது பேசுகிற டாபிக் கூட மறந்து போயிடுது. ஏன்? நம்ம பேசுறது அந்த அளவு மெய் மறந்து போய் பேசுகிறோம். சம்மந்தமே இல்லாமல் இந்தியன் பாலிடிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை டே டு லைஃப்பில். அதை பேசியதான் நம்ம லைஃப்பில் கனெக்டடாக எந்த சம்மந்தமும் இல்லை. நாளைக்கு ஆஃபீஸ் போனோன்னா ஆஃபீஸ்க்கு அதுக்கு சம்மந்தமும் இல்லை. யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு பத்திரிக்கை அழகாக மெடிடேஷன் சொன்னார். அப்போ பண்ணும்போது என்ன மெசேஜ் சொல்கிறாரு? தேவை இருந்தால் மாத்திரம் பேசுங்க. அப்போ தேவை இருந்தால் பேசுங்கண்ணா, அப்போ பேசுகிற பேச்சு அப்போ எப்படி இருக்கணும்? சூப்பராக இருக்கணும். அப்போ எப்போ இருக்கும்னா, நீங்கள் தேவையானப்போ பேசணும்னா அப்போ என்ன பண்ணணும்? லிமிட்டாக பேசணும். அப்போ தேவையில்லாத அவாய்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாரா? தேவையில்லாத பேச்சில் அவாய்ட் பண்ணணும், திங்கிங்கில் அவாய்ட் பண்ணணும். இதுக்கெல்லாம் வழி மெடிடேஷன். இனிமேல் பாருங்கள், ஃப்யூச்சரில் வருதா இல்லையா பாருங்கள். கொஞ்ச நேரம் எது மொபைல் பார்க்காம இருக்கிறதுக்குன்னு ஒரு டைம் வருதா இல்லையா பாருங்கள். இப்போ வாக்கிங் போகணும், இதெல்லாம் வருதுல்ல, இந்த ஃபுட்டை சாப்பிடணுன்ட்டு. ஃப்யூச்சரில் பாருங்கள், எது மொபைல் நோ மொபைல் டே அப்படின்னு வரப்போகிறது பாருங்கள். ஏன்னா இன்னைக்கு மொபைல் அவ்வளோ அடிக்ஷன் ஆகிட்டு இருக்கோம். எதுவுமே அடிக்ட் ஆகும்போது என்ன வரும்? அடுத்த ஸ்டேஜ் அதுலேருந்து வெளில வரதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டு இருக்கோம். மொபைலுக்கு அடிக்ஷன் ஆகும்.
யூனிவர்ஸ் பியூட்டிஃபுல்ங்க. எதுவுமே நம்ம என்ன பண்ணுறோம், கம்ஃபர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஃபோன் இருந்தால் நல்லா இருக்கும்னு இருந்தது. அப்புறம் இப்போ ஃபோன் இல்லைன்னா இருக்க முடியாத ஸ்டேஜ். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன, ஃபோன் அடிக்ஷனுக்கு அப்புறம் ஃபோன் இல்லாமல் வாழ்ந்து காட்டணும். வருவாங்க இனிமேல் பாருங்கள், ஃபியூச்சரில் என்ன வரும், நோ ஃபோன் டே அப்படின்னு. இப்போ மௌன விரதம் எப்படி வருதோ, ஃபியூச்சர் விரதம் எப்படி இருக்க போகிறது, நோ மொபைல் டே அப்படின்னு வரப்போகுது. வருமா? கண்டிப்பாக வரும். ஏன், எதை நம்ம அடிக்ட் ஆகிறோமோ அது என்ன பண்ணுவோம், முதல்ல இருந்தால் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அது இல்லைன்னா இருக்க முடியாதுன்ற ஸ்டேஜ். அப்போனா வருது அடிக்ஷன். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இதுவா பண்ணுற, நம்மளுக்கு என்ன பண்ணும், எல்லா சிக்னஸும் நேச்சர் கொடுக்குமா. அப்புறம் என்ன பண்ணும், அப்போ அது வானான்ற ஸ்டேஜ். அந்த டிஸ்கம்ஃபர்ட் யார் கொண்டு வந்தா, நம்ம தான். ஏன், ஏதாவது ஒன்று கிடச்சிதுன்னா என்ன பண்ணுறோம், ரொம்ப பிடிச்சிக்கிறது. எதையுமே எங்கே நிறுத்தணும்னு தெரியலன்னா என்ன வரும், டிஸ்கம்ஃபர்ட் வரும். டிஸ்கம்ஃபர்ட் எப்போ வரும், எதை எங்கே நிறுத்தணும்னு தெரியணும். நிறுத்த தெரியலனா என்ன வரும், டிஸ்கம்ஃபர்ட் வரும். இன்றைக்கி ஒன்றும் நான் கோயிலுக்கு போயிருந்தேன், நானும் எங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தேன். போனோடனே அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சோன்னு என்ன பண்ணாங்க, திடீர்னு ஹோட்டல் போகலாமே அப்படின்னா, சும்மா இருக்கலாம்ல, சரி ஹோட்டல் போகணும். ஹோட்டல் போனால் என்ன பண்ணியிருக்கோம், அழகாக மைல்டான ஃபுட்டாக நாங்கள் சாப்பிட்ருக்கோம். நாங்கள் என்ன ஹோட்டல் போனால் நம்ம என்ன பண்ணுவோம், டெம்ட் ஆகி ஆர்டர் பண்ணுற ஐட்டம் எப்படி இருக்கும், வேறு மாதிரி இருக்குமா. அப்போ என்ன ஆகும், வேறு மாதிரி எஃபெக்ட் வருமா. எதுக்கு, அப்போ என்ன அர்த்தம், எங்கே நிறுத்தணும். எல்லாம் என்ன பண்ணுறோம், சின்ன சின்னதாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறோம். ஒரு ஸ்டேஜில் அது இல்லைன்னா இருக்க முடியாத ஸ்டேஜ் இருக்கா. மொபைலில் ஃபஸ்ட்டு என்ன, ஃபோன் பண்ணணும்னு நினச்சோம், மெசேஜ் பண்ணணும்னு நினச்சோம். இப்போது யூடியூப்பு, கேமரா, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணி அடிக்ஷன் ஆகி அப்புறம் இல்லைன்னான்ற ஸ்டேஜ். அப்போது ஃபோன் கொஞ்ச நேரம் சார்ஜ் இல்லைன்னா கூட மனுஷங்களெல்லாம் டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். அதான் சொன்னார் ஒருத்தன், காலங்கத்தால் ஃபோன் வந்து சார்ஜில் இல்லைன்னா அவ்வளோதான். அப்போ நம்ம டிஸ்கம்ஃபர்ட் எங்கே வருது, எது கம்ஃபர்ட்னு நினச்சோமோ அது என்ன வருது, டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. அந்த டிஸ்கம்ஃபர்ட் கொண்டு வந்தது யார், நம்ம தான். அப்போ எல்லா டிஸ்கம்ஃபர்ட்டுக்கும் யார் காரணம்னா நாம் தான். நாம்னா நம்மளது இல்லை, நம்ம மைண்டு. அப்போ அந்த மைண்டு டிஸ்கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கணும்னா அப்போ என்ன பண்ணணும், மெடிடேஷன் ஏன் பண்ணணும், மைண்டு காமாக இருக்கும். சரி, மைண்டு காமான என்ன யூஸ், தாட்ஸ்னால சரி, அதனால என்ன யூஸ், எஃபெக்டிவாக இருக்கும், வேற என்ன யூஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தேவையில்லாததை செய்ய மாட்டோம்னு சொன்னேன்னா அதுக்கு எது தேவை, விழிப்புணர்வு வேணும், அவேர்னஸ். அந்த அவேர்னஸ்க்கு என்ன வேணும்னா மைண்டில் எனர்ஜி வேணும். இல்லைன்னா என்ன ஆகுனா, நம்ம சோர்வாக இருந்தோன்னா என்ன பண்ணுறோன்னு தெரியாது. இப்போ டயர்டாக இருக்க என்ன பண்ணுவான், அவன் என்ன பண்ணுறான்னு தெரியாது இல்லையா. கோவமே சம்டைம்ஸ் எதனால வருது, டயர்ட்னஸ்னால. இதே கொஞ்சம் நம்ம வந்து மெடிடேட் பண்ணோம்னா எனர்ஜியாக இருக்கும். ஓரளவுக்கு என்ன பண்ணுறோன்னு கிளாரிட்டி வரும், என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு கிளாரிட்டி வரும், எதை அவாய்ட் பண்ணணும்னு தெரியும், எதை எங்கே நிறுத்தணும்னு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சாலே அவங்கெல்லாம் என்னென்னா மாஸ்டர்ஸ். அப்போ எங்கே எதை பேசணும், எப்படி திங்க் பண்ணணும், எதை எப்படி பார்க்கணும், இது தாங்க மாஸ்டர்ஸ். இந்த ஒரு ஸ்கில்லில் நாம் ஒர்க் பண்ணி நம்ம என்ன ஆகணும், இதில் மாஸ்டராக ஆகணும். என்ன அர்த்தம், மாஸ்டர்ஸ்னால் நாம் வந்து மாஸ்டர் ஆகுது அப்படி இல்லை. மாஸ்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் ஒரு ஸ்கில் என்ன, நாம் எப்படி பேசணும், எப்படி பார்க்கணும், எப்படி யோசிக்கணும்னு ஒரு திறமை இருக்கு இல்லையா. அதில் வந்து நம்ம என்ன ஆகணும், மாஸ்டர் ஆகணும். மாஸ்டர்ஸ்னா இந்த மாஸ்டரில் தியானம் பண்ணுறோம் மாஸ்டர் அப்படி கிடையாது. we are masters of our own senses. கண்ணு தான் சும்மா இருக்காது, பார்த்துட்டே இருக்கும். வாய் சும்மா இருக்காது, எதையாவது சாப்பிட்டுட்டே இருக்கலாம் தோணுமா. மழை காலம் வந்தால் அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்றது, வெயில் காலம் வந்தால் அதுக்கேற்ற மாதிரி குடிக்கிறது, மாஸ்டர்ஸ். அப்புறம் எதுவாவது கேட்டுகிட்டே இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த சென்சஸ்லாம் ஏதாவது கொடுத்துட்டே இருக்கோமா. சம்டைம்ஸ் இதெல்லாம் கிடைக்கலனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்கிறது மாஸ்டர் ஆஃப் சென்சஸ். இப்போ கரண்ட் கட் ஆச்சு, பரவாயில்ல, கரண்ட் கட்டாங்க, ½ hour கரண்ட் இருக்காது, ஓகே, ½ hour மெடிடேட் பண்ணுறோம், மாஸ்டர் ஆஃப் சென்சஸ். கரண்ட் கட்டாலும் இது பண்ண மாட்டோம், என்ன பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், பரவாயில்ல, மாஸ்டர் ஆஃப் சென்சஸ். அப்போ இப்போ ஏற்பட்ட ஒரு சுச்சுவேஷனை கொடுத்த அந்த பித்தாமக பிரம்மரிஷி இன்னைக்கு கரண்ட் இல்லைன்னா உண்மையிலே ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ணுறவங்க யாருன்னா மெடிடேட்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஏன்னா மெடிடேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இருட்டு தான் வேணும். அப்போ இருட்டியே டார்க்கே பாசிட்டிவாக பார்க்குற ஒரு விஷயத்தை கொடுத்தது யாரு, பித்தாமக பிரம்மரிஷி. இதுக்கு மேலே நாங்கள் வேணும்.